வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு மட்டுமே வச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், காஃபி டீ கூட கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு டப்பாவில் போட்டு அப்பப்போ அவங்க கேட்கும்போது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவு ரவை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவு எள்ளு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எள்ளு இல்லைன்னா நீங்கள் சீரகம் கூட போட்டுக்கலாம், இல்லை கருஞ்சீரகம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஓமம், கொஞ்சமாக உப்பு. இந்த கருஞ்சீரகம் சீரகம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, ஓமம் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பிசைறீங்களா அது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஆனால் லூஸாக பிசையக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இது உருட்டுறதுல தாங்க ஒரு டெக்னிக்கே இருக்குது. அது எப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். இது ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பிசைஞ்சு வச்சாச்சு. 10 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை நான் 2 பங்காக பிரிச்சிடுறேன். பிரிச்சுட்டு நல்லா உருட்டிட்டு நல்லா உருண்டையாக பண்ணிவிட்டு சப்பாத்தி கல்லில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா நம்ம சப்பாத்தி உருட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உருட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக உருட்டுங்க. ரொம்ப மெலிசாலாம் நீங்கள் உருட்டணும்னு கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக உருட்டினா கூட பரவாயில்ல. திக்காக தான் உருட்டணும், ரொம்ப மெலிசாக உருட்டக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இப்படி மடித்து விட்டு 2வது வாட்டி மடித்து விட்டு இப்படி கையிலே வச்சு நல்லா உருட்டி விட்டுருங்க. கொஞ்சம் கட்டியாக உருட்டி விடுங்க, ரொம்ப லூஸாக உருட்டி விடாதீங்க. உருட்டி விட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஆகிடும். அப்புறம் சப்பாத்தி கல் வச்சு நல்ல மெலிசாக உருட்டிக்கோங்க. எவ்வளோ மெலிசாக உருட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது மெலிசாக நம்ம உருட்டியாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு மேலே கொஞ்சம் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டு இந்த பக்கமும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் கோதுமை மாவை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இப்போது முக்கோண வடிவத்தில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கையிலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் இல்லை உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியலன்னா கொஞ்சம் புரி அந்த உருட்டுக்கட்டை இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு தேய்ச்சா கூட போதும். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபோர்க் வச்சு குத்தி விடலாம். இது ஏன் குத்தி விடுறோம், இல்லைனா அது அப்படியே புஷ்ஷுன்னு உப்பிட்டு வரும், அதனால தான் குத்தி விடுறோம். இந்த மாதிரி 2 பக்கமும் குத்தி விட்டு எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு பொரிச்சுக்கோங்க. இது நல்ல பொன்னிறமாக ஆனால் தான் நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு மொறுமொறுன்னு வரும். இது அதுக்குன்னு ரொம்ப கரிச்சிடாதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துட்டேன். இது நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then bye.